1998 முதல் 2021 வரை தோனி கடந்து வந்த பாதை. முழு விபரம் இதோ. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி 1998 ஆண்டு முதல் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறார். முதலில் பீகார் அணிக்காக களமிறங்கிய அவர் அடுத்து இந்திய அணியில் இடம் பிடித்து பல வரலாற்றுச் சாதனைகளை நிகழ்த்தினார். அது குறித்து தற்போது முழுமையாக பார்ப்போம். 1981 ஆண்டு ஜூலை 7 பிறந்த மகேந்திர சிங் தோனி 1998 ஆண்டில் பீகார் மாநில U19 அணியில் இடம் பிடித்தார். அடுத்து 1999 இல் பீகார் அணிக்காக ரஞ்சி கோப்பையில் பங்கேற்றார். சிறப்பாக விளையாடி வந்த அவர் 2000 ஆண்டில் முதல்தர கிரிக்கெட் போட்டியில் முதல் சதம் அடித்து அசத்தினார். அதன் பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுவிட்டு இந்தியன் ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகர் பணிக்கு சென்றார். 2001, 2002, 2003 ஆண்டுகளில் இப்பணியை தொடர்ந்த அவர் ரயில்வே அணியில் இடம்பெற்று கிரிக்கெட்டை தொடர்ந்தார். அவர் சிறப்பாக விளையாடியதால் 2004 ஆண்டு இந்திய அணியில் கிடைத்தது. 2005 ஆண்டு முதல் சர்வதேச சதத்தை பூர்த்தி செய்து உலக அளவில் கவனம் பெற்றார். 2006 ஆண்டில் வளர்ச்சியில் உச்சத்தில் இருந்த தோனி முதல் 1000 ரன்களை 53.95 சராசரி விகிதத்தில் கடந்து அதிவிரைவாக 1000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற வரலாற்றுச் சாதனையை படைத்தார். இவர் தொடர்ந்து அதிரடி காட்டியதால் 2007 ஆண்டில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பைக்கு கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் தலைமையில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி கோப்பை வென்று அசத்தியது. டெஸ்டிலும் தோனி தலைமையிலான இந்திய அணி தொடர் வெற்றி நடைபோட்டது. இதனால் 2009 ஆண்டில் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணி முதல் முறையாக முதலிடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்தது. 2010 ஆண்டில் நடைபெற்ற ஆசிய கோப்பையிலும் இந்திய அணி அபாரமாகச் செயல்பட்டு 15 வருடங்களில் முதல் முறையாக இக்கோப்பையை வென்று அசத்தியது. இதனால் கேப்டன் தோனி உலக அளவில் தலைசிறந்த கேப்டனாக பார்க்கப்பட்டார். இதனால் 2013 ஆண்டு உலகக் கோப்பையை இந்திய அணிதான் தட்டி தூக்கும் என பலர் கணித்தனர். அதேபோல்தான் நடந்தது. இறுதிப் போட்டியில் தோனி கடைசிவரை களத்திலிருந்து சிக்சர் மூலம் இந்தியாவுக்கு உலகக் கோப்பையை பெற்றுக் கொடுத்தார். மேலும் 2013 ஆண்டு சாம்பியன்ஷிப் டிராபியையும் வென்று 3 விதமான ICC கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் தோனி என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். 2014 ஆண்டில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. அதற்கு முன் 27 வருடங்களாக லார்ட்ஸில் இந்தியா வெற்றி பெறாமல் இருந்தது. இதுவும் தோனி கேப்டன்சியின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அப்போட்டி முடிந்தவுடனே டெஸ்டிலிருந்து ஓய்வு பெற்றார். 2015 ஆண்டில் தோனி தலைமையில் இந்திய அணி ஒருநாள் கிரிக்கெட்டில் 100வது வெற்றியை பெற்று அசத்தியது. 2017 ஆண்டில் 100வது ஸ்டம்பிங் செய்து அசத்தினார். அந்த வருடமே தோனி கேப்டன் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டு கோலியிடம் அப்பொறுப்பு வழங்கப்பட்டது. 2018 ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்தி கோப்பை வென்று கொடுத்தார். அது 3வது கோப்பையாகும். அந்த காலகட்டத்தில் அதிக IPL கோப்பை வென்று கொடுத்த கேப்டனாக இருந்தார். 2019 ஆண்டில் ஒருநாள் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த 5வது இந்திய வீரராக மாறினார். 2020 ஆண்டு ஆகஸ்ட் 15 சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்தார். அதன் பிறகு தற்போது வரை IPL தொடரில் மட்டுமே பங்கேற்று வருகிறார்.